பிபி 220, மூல வளர்ச்சி கம்மி, நடக்காது, மூலக்கடுப்பு, கர்ப்பப்பை எடுக்கணும். நோய் என்றாலே சித்தா, ஹோமியோபதி, அலோபதி போன்ற மருந்து மாத்திரைகள் நினைவுக்கு வருவது வழக்கம். செராஜெம் என்னும் கொரிய நாட்டு உடற்பயிற்சி முறையில் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் ஜேட் என்னும் அரிய வகை கற்களை கொண்டு நோய்களை குணப்படுத்தி வருகின்றனர். உடலின் எந்த பாகங்களில் நோயின் தாக்கம் உள்ளதோ அந்த பாகங்களில் ஜேட் கற்களை வைத்து குறைந்த மின்னோட்டத்தில் சூடேற்றி அழுத்தம் கொடுப்பதன் மூலம் உடலின் இரத்த நாளங்களில் உள்ள கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது. இந்த ஜேட் கற்களுக்கு என்ன மகிமை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளி அந்த ஜேட் கற்கள் மேல படும்போது அந்த FIR என்று சொல்லக்கூடிய அகச்சிவப்பு கதிர்கள் அதை அந்த ஜேட் ஸ்டோன் உள்வாங்கிக்குது. அந்த கல்லை நம்ம முதுகெலும்புல ஒரு மிதமான வெப்பத்தின் மூலமாக சூடுபடுத்தும் போது அந்த கதிர்கள் நம் உடம்பில் பாய்கிறது. அந்த கதிர்கள் நம் உடம்புல பாயும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமுக்கப்பட்ட நரம்புகளை விரிவடைய செய்கிறது. இது மட்டுமல்லாமல் இரத்த ஓட்டமும் சீரமைக்கப்படுவதால் இரத்தத்தில் உள்ள கழிவுகள் வியர்வை மூலமாகவும் வாந்தி மூலமாகவும் கண்ணில் நீராகவும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும் போது இரத்தம் சுத்தப்படுத்தப்படுகிறது. இதனால் தலைவலி, தூக்கமின்மை, கேன்சர் போன்ற பல்வேறு நோய்களையும் மன அழுத்தம் போன்ற நோய்களையும் குணப்படுத்த இயலும். இந்த பிள்ளைக்கு 6 வயசாகுது, நடக்காது, உட்கார வச்சா உட்காரும், வேறு எந்த இதுவும் கிடையாது. நாங்கள் எல்லா ஆஸ்பத்திரிலையும் பார்த்தா எதுவுமே முடியலைன்ட்டாங்க. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் 2 வாரம் வந்திருக்கோம். நல்லா காலத்து நிற்கிது, நல்லா சாப்பிடுது, தூங்குது, கால் அதான் ஆட்டுது. இங்கே ஒரு இழப்புக்கு மூலக்கடுப்பு இதுக்காண்டி வந்தேன். எனக்கு உடம்பு நல்லா இருந்துச்சு, வயிறு கனமாக இருந்துச்சு, வயிறு கரைஞ்சிருச்சு. குடும்பத்தில் என் மருமகளுக்கு கர்ப்பப்பை எடுக்கணும்னு சொல்லி இந்த அருள் ஆஸ்பத்திரியில் சொல்லிட்டு இருந்தாங்க. பாப்பா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். என் மருமகளை கூட்டி இங்கே காமிக்கவும் அந்த கர்ப்பப்பை அம்மாச்சி எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. தொல்லை தரும் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் இந்த எளிமையான உடற்பயிற்சியினை பின்பற்றினால் எளிதில் குணமடையலாம் என்பதில் சந்தேகமில்லை. SLTV செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேம்குமாருடன் நிருபர் திவ்ய பாரதி.